ஒரு லைஃப் உனக்கு நிகருக்கு போற போக்கில் போகட்டு போ கவலைப்பட்டா பையனே இல்ல அது முதல்ல நீ தெரிஞ்சிக்கோ. ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்எம்எஸ் மியூசிக் வழியா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மக்களுக்கு தேவையான சாங்கை கேட்டு அவங்களுக்கு நம்ம ப்ளே பண்ண போறோம். ஒரு சின்ன திருத்தம், நமக்கு எவனும் கால் பண்ண மாட்டான். ஸோ நம்மளே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பாட்டு வேணுன்றது நம்ம கேட்டு ப்ளே பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் காலர் யாருன்றதை போயிடுவோம். மனுஷனாடா நீங்களாம், 1 கிலோ சர்க்கரை வாங்கிறதுக்குள்ள 1 கிலோ குறைச்சிடுவேன் நாட்டுக்கடா நான். ஹலோ ஹலோ சார், என்எம்எஸ் மியூசிக்லேருந்து பேசுகிறோம். பேசுங்க சார். என்எம்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிரபலமான யூடியூப் சேனல் சார். எனக்கு தெரியாதுங்களா? தெரியாதுங்களா சார்? சார் வருங்காலத்தில் பிரபலம் ஆயிருங்க சார். சரி சரி சார், நம்ம மக்கள்கிட்ட என்ன சாங் வேணுன்றதை கேட்டு அவங்களுக்கான பிடிச்ச பாட்டு நாங்கள் ப்ளே பண்ணுவோம் சார். பாட்டு ப்ளே பண்ணுவீங்க? ஆமாங்க சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? நான் என்ன நிலமையில இருக்குன்னு கூட தெரியாம நானே ரேஷன் கடையில் 1 கிலோ சக்கரை வாங்கிறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பாட்டு கேட்குதா? பாட்டு வெய்யா பேசாத சார். சார் ஒரு சார் முதல் காலர் நம்ம ஒன்றும் தப்பா எடுத்துக்க வேணாம். நெக்ஸ்ட் காலர் வந்து பார்த்துக்குவோம். என்ன ரொம்ப நேரமாக ஃபோன் போகுது? யாராவது ஃபோன் அடிக்கிறது? என்எம்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஹலோ யாரு? ஹலோ சார், வணக்கம். என்எம்எஸ் மியூசிக்லேருந்து கால் பண்ணுறோம். என்எம்எஸ் மியூசிக் சார். சார் என்எம்எஸ் மியூசிக்கா? ஆமாம் சார், சொல்லுங்க. ஐயோ, யாருக்கிட்ட சொல்றது தெரியலையே. எவனுமே பக்கத்துல இல்லையாடே. பக்கத்து வீட்டுக்காரா ஐயாவது இருக்கேடா, பக்கத்துல வாடா. என்எம்எஸ் மியூசிக்ல இருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்களா? சார் உங்கள்கிட்ட எனக்கு சொல்லுங்க, 14 சொல்லுங்க சார். ரொம்ப நாளாவே எனக்கு ஆகாது சார். என்ன ஆசை சொல்லுங்க. உங்ககிட்ட பேசி ஆகணும் எனக்கு ரொம்ப நாளாவே ஆகுது. சொல்லுங்க. எல்லா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படிதான் நினைக்கிறாங்க. நீங்களும் நினைக்கிறது தப்பு இல்ல சார். அந்த நீங்க ரிலீஸ் பண்ணதுலயே அது 44வது சாங் இருக்கு இல்ல சார்? 44வதா? ஆமா சார், 44வது சாங் குறைஞ்சது ஒரு 440 தடவை கேட்டிருப்பேன் சார் நானு. அவ்வளவு பிடிக்கும் சார் அந்த பாட்டு எனக்கு. ரிலீஸ் பண்ணதே 10 சாங் தான். அவன் எப்படி 44 சாங் கேட்டிருப்பான்? சரிங்க சார், நான் 10 சாங் தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார். நீங்க அப்படி பண்ணிருக்கலாம் சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 4 தடவை ஒவ்வொரு பாட்டையும் போட்டீங்கன்னா 44வது ஒரு சாங் வருது பாரு சார். அந்த சாங் தான் சார் நான் 440 தடவைக்கு மேல கேட்டேன் சார். சரிங்க சார், இது ஃபியூச்சர் சாங்ஸ் நல்லா பண்ணுங்க, நல்லா கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்றேன் சார். உங்களுக்கு என்ன சாங் வேணும்ன்ற சொன்னீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுவோம். சொல்லுங்க, என்ன சாங் வேணும்? எனக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பிரபல தோனி ஃபேன் சார். தோனி ஃபேனா? நானும் தோனி ஃபேன் தான். தல தோனி மேட்ச்ல தோத்துட்டே இருக்கிறாருன்றதுக்காக அவரை விட்டு கொடுத்துட முடியாது பாருங்க. கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். என்னதான் இருந்தாலும் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு இந்தியா டீமுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா 5 கப்பு சிஎஸ்கேக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, உங்களை மாதிரி தோத்துட்டாருன்றதுக்காக நான் விட்டு கொடுத்த முடியுங்களா பாருங்க. சரிங்க சார், சூப்பர் சார். நிறைய பேர் விடுறாங்க, அதெல்லாம் தப்பு சார். சரிங்க சார், சூப்பர். நான் வந்து எப்பயுமே நம்ம தலை தோனி தான். நம்ம தலை தோனின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணீங்க பாருங்க. ஆமா சார், நம்ம ஆல்பம்ல இருக்கு, சொல்லுங்க. அந்த பாட்டை போடுறீங்க. ஓகே சார், ப்ளே பண்ணிடலாம். வேற எந்த பாட்டுனாலும் எனக்கு வேண்டாம் சார். ஓகே சார், ஓகே ஓகே. ஒரு 15 பேர்த்த நான் புடிச்சு வச்சிருக்கிறேன். உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது வச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்ப நன்றி நன்றி நன்றி. உங்களை மாதிரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நாங்க ஓன் வந்துருவோம். இந்த பாட்டு நீங்க போட்டீங்கன்னா அந்த 15 வரும். சரிங்க சார். இல்லைன்னா 15 குறைஞ்சிரும். சரிங்க சார், கண்டிப்பா. ஓகே சார். ஐயோ சார், ரொம்ப நன்றி சார். ஓகே 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 சார். போதும் சார். லவ் யூ. இது பெண்கள் ஏதாவது சொன்னா பரவாயில்ல. ஓகே சார், நன்றி 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 சார். ஓகே. லாஸ்ட் நம்ம என்எம்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து நம்ம என்எம்எஸ் மியூசிக்ல இருந்து நம்ம தல தோனி சாங் ப்ளே பண்ண போறோம். வருது வள்ளி விடு தள்ள பொல்ல வரையறு தோனி என்னும் பேரு கெட்டாதிரு ஊரு. சிங்கம் வருது வள்ளி விடு தள்ள பொல்ல வரையறு சிக்ஸர் அடிக்கும் தோனி இது தலையோட தனிவானே. மில்லி செகண்ட் விக்கெட் எடுக்கிறது கலை, ஸ்டெம்புக்கு பின்னாடி நிக்கிறது தலை. மில்லி செகண்ட் விக்கெட் எடுக்கிறது கலை, ஸ்டெம்புக்கு பின்னாடி நிக்கிறது தலை. வெற்றியதை தள்ளி விட்டு தோல்வியதான் துரத்தி விட்டு மெச்சப்பட்ட தோனி இந்தியாவோட ஏனி. வெற்றியதை தள்ளி விட்டு தோல்வியதான் துரத்தி விட்டு மெச்சப்பட்ட தோனி இந்தியாவோட ஏனி.
சூப்பரா ஜோடி சாங் கேட்டு எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். அடுத்த காலம் யாருன்றத போயிடுவோம். ஹலோ ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார் என்எம்எஸ் மியூசிக்ல இருந்து கால் பண்றோம். என்எம்எஸ் மியூசிக்கா? ஆமாங்க சார், நாங்க தான். என்ன இந்த காமெடி வீடியோஸ் எல்லாம் போடுவீங்களா? சார் காமெடி வீடியோ ஆமா சார், இடையில போட்டுட்டு தான் இருக்கோம். மாவனே மாட்டினீங்களா? டேய் ஏன் சார், என்ன சார் ஆச்சு? டேய் அப்பப்ப ஏதோ சோகமா இருக்குன்னு சொல்லி உங்க வீடியோவை பாப்பேன்டா. ஆமா சார், சொல்லுங்க. அந்த வீடியோவை தூக்கி என் நாய்க்கு காமிச்சு. சரிங்க சார். நாய் ஜன்னி வந்து செத்து போச்சுடா. நாய் செத்து போச்சுங்களா? ஆமாடா. இதுல உங்க டீம்ல பாலாஜின்னு ஒருத்தர் காம்பார் சார். பாலாஜி, ஆமா சார், ஃபேமஸான ஆளு. ஆமா சார், பெண்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். காமெடின்ற பேர்ல ஒண்ணு பண்றான். சரிங்க சார். அட காட்டணும்னு ஜன்னி வந்து செத்து நாய். என்னடா பண்ணீங்க அப்படி? மாவன அவன் எங்கடா இருக்கான்? சார் சார் அவர் வந்து தமிழ்நாட்டிலே அவர் இல்ல, அவர் துபாய்க்கு ஒட்டகம் மேய்க்க போயிருக்காரு. ஒட்டகம் மேய்க்க போயிருக்காங்க? ஆமாங்க சார், அவங்கள பிடிக்க முடியாது அவரை. ஒட்டகம் மேய்க்கிறதுனா நல்ல வேலை தான். சரிங்க சார். கேட்ட வேலை தான் தந்து. சரிங்க சார், ஒரு கவலைப்படாதீங்க. அடுத்து உங்களுக்கு என்ன சாங் வேணும்னு சொல்லுங்க, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவோம் பாட்டை. ரொம்ப நாய்ச்சத்துல இருந்து சோகமா இருக்கேன்டா. சோகமா இருக்காதீங்க சார், உங்க கவலையை போக்குறதுக்குன்னு எங்க டீம்ல கவலையை கடந்து போ சாங் ஒன்று பாடியிருக்கோம். உங்களுக்காக அந்த பாட்டு தாங்க போட போறோம். நாய் பாட்டு போட்ட நாய் வந்துருமாடா? சார் நாய் வராது சார், ஆனா உங்க கவலை கடந்து போயிடும் சார். எதையாவது ஒன்று போட்டு தொலை. சரிங்க சார், போட்டுருவோம். மனுஷன் ரொம்ப அடி வாங்கிருப்பான் போறதுக்கு நம்மளால. அவருக்காக கவலையை கடந்து போகணும் பாடால் இதோ. Yeah. Let's go to the beat. Hey guys, vibe with the song and motivate yourself. Yeah, 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 let's sing. கவலைய கடந்து போ நண்பா நண்பா, புது வாழ்க்கைய தொடங்குவோம் எழுந்து தெம்பா. கவலைய கடந்து போ அன்பு நண்பா, புது வாழ்க்கைய தொடங்குவோம் எழுந்து தெம்பா. Yeah. Listen carefully. ஒரு லைஃப் உனக்கு என்ன இருக்கு, போற போக்கில் போகட்டும் போ. கவலைப்பட்டா பயனே இல்ல, அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. ஒரு லைஃப் உனக்கு என்ன இருக்கு, போற போக்கில் போகட்டும் போ. கவலைப்பட்டா பயனே இல்ல, அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. Only one life you have, so that let's go on the vibe with flow. Don't get loosey, it's not what they throw your problems, take a move. Only one life you have, so that let's go vibe it on the flow. Don't get loosey, it's not what they throw your problems, take a move. கவலையை கடந்து போனன்பா சாங் கேட்டு சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஸோ அடுத்த காலர் போயிடுவோம். யோ ஷூட் போயிட்டு இருக்கு, எவையாது போனை சைலண்ட்ல போடாம இருக்குது. என் போனை தான் அடிக்குதா? சார் ஒரே சார் ஒரே சார் ஒரே ஃப்ரெண்டே கூப்பிட்றா, எமர்ஜென்சி சார். சார் அட்வர்டைஸ்மெண்ட் சமாளிச்சிங்க. ஒரே சார். ஹலோ வெங்கல தின்ன கூட கிடையாது, பெருசாக போன் வச்சிரு, ஷூட் போயிட்டு இருக்கு. மச்சான் கப்புடா, கப்பு கப்பு. அதான்டா நானும் சொல்றேன், சிஎஸ்கே ஃபேனும் சரி, மும்பை ஃபேனும் சரி, எல்லா ஃபேன்ஸும் சரிடா ஆர்சிபி கப்படின்னு தான் நினைக்குது. ஆனா நீங்க பேசுற பேச்சு தான்டா ஒருத்தனுக்கு வெறியாகுது. பேசாம போன் வச்சுட்டு ஷூட் போயிட்டு இருக்கு. டேய் கப்புடா, கப்பு நைட்டு 10 மணிக்கு தேவைப்படுமே அந்த கப்பு. ஆமா அந்த கப்பா? சரி மச்சான், வர பாயிண்ட் வந்துடுறேன். ஐயா ஷூட் வேற போயிட்டு இருக்கேன் மச்சான். அப்ப சரி விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன். வேண்டா டே வேண்டா. சரி வரும்போது வாங்கிட்டு வந்துடு. சரி வச்சு ஷூட் வேற போயிட்டு இருக்கேன், என்ன சொல்றேன்னு தெரியல வச்சு. கப்பு முக்கியம் பைக்கல. சரி வச்சு வரப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே வச்சு ஓகே. சமாளிக்கணுமே சார். வாட் பாலாஜி? சார் ஆயாக்கு ஃபீவர் சார். வாட் ஆயா? சார் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க சார். வாட் மேன் பாட்டி? தமிழை படிக்கிறானா எங்கடா கேட்குறீங்க? எல்லாம் இங்கிலீஷ் மட்டுமே பேசாதீங்கன்னா இப்படிதான், என்னத்த சொல்றது சார். கிராண்ட் மதர் ஃபீவர் சார், ஐ எம் கோயிங் சார், எமர்ஜென்சி. கிராண்ட் மதர் ஃபீவர், ஹூஸ் டூயிங் த லைவ் ப்ராஜெக்ட்? சார் லைவ் கனெக்ட் நரேந்திரன் சார், ஐ எம் கோயிங் சார், எமர்ஜென்சி சார். பாய் சார், பாய் சார், பாய் சார். வாட் இஸ் திஸ்? இவன் பாட்டுக்கு போயிட்டான், லைவ் போயிட்டு இருக்கோ. நான் என்ன பண்ணுறதோ, நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு இப்போ தான் வருது, என்ன பண்ணுறதோ தெரியல. தூக்கமாக வேற இருக்கு, கண்ணு வேற ஒரு மாதிரி இருக்கு, கண்ணாடி போட்டு கவர் பண்ண வேண்டியது தான். ஓகே, அடுத்த காலருக்கு நம்ம தான் போகணும், போயிடலாம். நம்மளோட ஃப்ரெண்டு இருக்கு, அவனுக்கும் டயல் பண்ணுறேன்.
என்ன வழக்கமாக ஃபஸ்ட் ரிங்லேயே எடுக்கிறவன் இன்னும் ரிங்கு போகுது எடுக்கவே இல்லை. ஹலோ மச்சி, சொல்லு மச்சி. நண்பா சொல்லு மச்சி. இல்லை ஆ என்எம்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். ஓ சூப்பர் மச்சி. என்னென்னா நாங்கள் வந்து கேட்குற பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டெடிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. உனக்கு என்ன பாட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு நான் டெடிகேட் பண்ணுதோ. இப்போ வசமாக மாட்டுறோம் பாரு. ஜனநாயகன் படத்தில் தலைவர் இன்ட்ரோ சாங் போடு. தளபதி டிவிக்கே தமிழ்நாட்டுக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு? எனக்கு நல்லா தெரியும் மச்சி. சரி. டிவிக்கே அதாவது ஜனநாயகன் படம் இப்போதானே ஷூட் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள எப்படி சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க? சரி, நீங்க தான் பெரிய ஆளே போடுவீங்களேன்னு கேட்டேன். இல்ல மச்சி, வேற ஏதாவது பாட்டு இருந்தா கேளு, நான் போடுறேன். சரி, ஒரு நல்ல நண்பன் சாங்கா இருந்த பார்த்து போட்டு விடு. நண்பன் சாங். ஆமா ஆமா. நம்ம 2 பேர் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச தமிழ் பாட்டு என்எம்எஸ் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சாங். ஓ, நான் உனக்காக டெடிகேட் பண்ணுது. ஓகே 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 ஓகே. ஓகே. ஜனநாயகன் பாட்டு கேட்குறோம். அரே கியா. அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஷோ இதோட முடியுது. அன்டில் தென் சைனிங் ஆஃப். This is our NMS music. Bye. பாட்டு எழுது ரெண்டாடுட்டு என்பாயிர கேட்டு எனக்கு கொடு ஸ்வீட்டு. நட்புக்காக பாட்டு எழுது ரெண்டாடுட்டு என்பாயிர கேட்டு எனக்கு கொடு ஸ்வீட்டு. கண்ண மூடி திறந்தாத்தான் காலம் போகுது, கேள்விகளை கேட்டு கேட்டு வாழ்க்கை போகுது. சந்தோஷமா இருக்கணும்னு மனசு தோணுது, மச்சனோட இருந்தாக்கா சோகம் மறையுது, என் கவலை குறையுது, என் மனசு குளிருது. மச்சி, என்ன நரட்டில் ஒரு உரிச்சி மரம் இருக்கிற நரட்ட பாப்பியா? என்னடா கேள்வி கேட்குற? எல்லா பரட்டாரையும் பதில். எவ்வளோ அழகாக இருக்குது மணி. எப்படி அவனை ஏமாத்திடுவாங்க? என்ன பண்ணுறது, சொன்னாதான் விடுவான். சரி, என்னடா நான் காட்டுறது அழகு சாப்பிட்டு போயிடலாமா? மதி, இங்கே பாரு, நாங்கள்லாம் குடிக்கலாம், நீங்களாம் குடிக்கூடாது. அரே என்ன பண்ணுது, என்ன பண்ணுது? 2 பேரும் அங்க. நீ பாலாஜி, பாலாஜி பவர் ஸ்டார் மாதிரி இருக்கிறான். ஆயாக்கு சொல்லிச்சு இங்க வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரக்கு யாரும் அடிக்கக்கூடாது, சரிங்களா? தண்ணி தான் கலவை வச்சிருக்கோம். சரக்கு நீங்க இவன மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. அடிக்காதீங்க, கூப்பிட்டது நான். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, விட்டது இவன். சரக்கு அடிக்காதீங்க, குடியை கேட்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள மாதிரி போய் சொல்லிட்டு போய் குடிக்காதீங்க. குடிக்கிறதா இருந்தால் லீகலாக குடிங்கோ, இல்லைன்னா விட்டுருங்கோ. குடிக்காதீங்க எல்லாத்துக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நடத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நடத்தை கெடுக்கும்.